சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ்ந்த பெயரெச்சம், சூழ்ந்து வினையெச்சம், சூழ்தல் தொழில் பெயர், சூழ்வார் வினையாளனின் பெயர். பார்க்கலாமா? வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது. அருள்மொழி வெற்றி பெற்றாள். வெற்றி பெற்றவளை பாராட்டினர். பெற்றாள் என்பது ஒரு வினைமுற்று. பெற்றவளை என்பது வினையாளனின் பெயர். பெற்றாள் என்ற சொல் பெறுதல் என்னும் தொழிலை குறிக்கிறது. யார் பெற்றார் என்ற கேள்வியை வைத்தால் அருள்மொழி என்ற விடையையும் தருகிறது. பெற்றவளை என்னும் சொல் வெற்றி பெற்ற அருள்மொழியை மட்டுமே குறிக்கிறது. வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது. அருள்மொழி வெற்றி பெற்றாள். வெற்றி பெற்றவளை பாராட்டினர். வினைமுற்று பெயரின் தன்மையை அடைவது. வினைமுற்று கருத்தாவை குறிப்பது. இரண்டுமே ஒன்றுதான். மார்கோனி ரேடியோவை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவரை கொண்டாடினர். கண்டுபிடித்தார் என்பது தொழில், கண்டுபிடித்தவரை என்பது வினையாளனின் பெயர். வினைமுற்று பெயரின் தன்மையை அடைதல் மற்றும் கருத்தாவை குறிப்பது என்பது இதன் விளக்கம். வினையாளனின் பெயர் வேற்றுமையுருவை ஏற்றும் ஏற்காமலும் வரும். கண்டுபிடித்தவரை, பெற்றவளை. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமையுருவாக இங்கு வருகிறது. அடுத்த குறிப்பு வேறொரு பயனிலையை கொண்டு முடிதல். வெற்றி பெற்றவள், கண்டுபிடித்தவர், கேட்டனர் என்பதிலேயே வாக்கியம் நிறைவடைந்துவிடும். ஆனால் மற்றொரு பயனிலையை கொண்டு முடியும். வினைமுற்று வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. கேட்டனர், மருண்டார். இந்த 4 குறிப்பு அல்லாமல் மூவிடம் மற்றும் 3 காலங்களையும் வினையாளனின் பெயர் காட்டும். அதனை அடுத்தது காணலாம்.